இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நல்லவங்க தப்பானவங்களை கூட சேர்த்தா என்ன நடக்குங்கிறதுக்கு நீங்க ஒரு உதாரணம். நான் துளசியை தான் சொல்றேன் மாமா. அவளோட ஜாதக நேரம் இது எதுவுமே சரியில்லைன்னு ஆரம்பத்துல இருந்தே ஜோசியர் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க தான் யாருமே நம்பல. உண்மையிலேயே அவளோட நேரம் தான் மாமா நம்மள இப்படி ஆட்டி படைக்குது. ஆமா மீனா, அவன் தான் சின்ன பையன். இதை தெரியாம அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டி கூட்டிட்டு வந்துட்டான். சரி, தடுத்தா வீட்டை விட்டு போயிடுவானேன்னு பொறுமையா இருந்து அவங்க ஒன்னா இருக்கிறதுக்கு அனுமதிச்சேன். ஆனா இன்னைக்கு அதுவே இவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறி நிக்குது. மாமா, இதுல உங்களோட தப்பு எதுவுமே இல்ல மாமா. ஒரு தகப்பனா நீங்க என்ன செய்யணுமோ அதை தான் செஞ்சிருக்கீங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அவ ஒருத்தி தான். வீட்ல இருக்கிற எல்லாரையும் மனசளவுல நோகடிச்சு இப்படி வீட்ல ஒரு மூலையில உட்கார வச்சுட்டா. எப்படி இருந்த வீடு இப்ப எப்படி இருக்கு பாருங்க. அவ இந்த வீட்ல இருக்கிறது யாருக்குமே நல்லதில்ல மாமா. மாமா, இது சரின்னு உங்க மனசுக்கு பட்டுச்சுன்னா சொல்லுங்க மாமா. நானே அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு ஒரு வழி சொல்றேன். ஏன்னா இந்த சந்தர்ப்பத்தை விட்டா அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பவே முடியாது மாமா. ஆமாமா, அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பியே ஆகணும். நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் உன்னை தடுக்க மாட்டேன். மாமா, எனக்கு இது போதும் மாமா. ஒரு நல்ல யோசனையா நான் சொல்றேன். அது மாதிரி பண்ணா நிரந்தரமா அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடலாம். சரிமா. ஆஹா, இந்த குடும்பத்தோட பெரிய தலையே கவுத்தாச்சு. இன்னைக்கு 12 மணிக்கு ஒரு பார்ட்டி வீடு பார்க்க வரேன்னு சொல்லிருக்காங்க. வந்தாங்கன்னா வீட்டை கொஞ்சம் காமிங்க. வீடு பிடிச்சிருந்ததுன்னா உடனே அட்வான்ஸ் வாங்கி அவங்களையே குடி வச்சிடலான்னு இருக்கேன். ஒரு வாரம் டைம், வீட்டை காலி பண்ணி கொடுங்கம்மா. என்னங்க ஐயா இப்படி திடீர்னு வந்து வீட்டை காலி பண்ண சொல்றீங்க? வேற என்ன பண்ண சொல்றீங்க? மாசம் மாசம் உங்ககிட்ட வாடகை கேட்டு எனக்கு பிபி, சுகரு எல்லாம் வந்துருச்சு. எனக்கு வேற வழி தெரியலமா. ஐயா, உங்களுக்கு என்ன பணம் தானே வேணும்? நான் கொடுக்கறேன். எங்க இருந்து கொடுப்பீங்க? அண்ணே, கொஞ்சம் பொறுத்துக்கோங்கண்ணே, ஏதாவது ரெடி பண்ணி கொடுத்துடுறோம். போதுமா, போதும். இப்பெல்லாம் உங்ககிட்ட வாடகை கேட்கவே எனக்கு பயமா இருக்கு. நீங்க ஏதாவது போற போக்குல சாபம் கொடுத்து அது என்ன பாதிச்சு, இதெல்லாம் தேவையா? நான் ஏன் வழிய பாக்குறேன், நீங்க உங்க வழிய பாருங்க. ஐயா, எத்தனை வருஷமா பழகி இருக்கோம், இப்படி மொத்தமா வெட்டி பேசினா எப்படி? பண விஷயமா எல்லாரும் அப்படிதான் பேசுவாங்கம்மா. இப்ப நான் கேக்குறேன், ஒரே ஒரு வாரம் எனக்கு டைம் கொடுங்க. நான் எப்படியாவது வாடகையை ரெடி பண்ணிடுவேன். கொடுத்த டைம் எல்லாம் போதுமா, இதுக்கு மேல தாங்காது. ஐயா ப்ளீஸ், வீட்டு வாடகைக்கு நான் பொறுப்பு. தயவு செஞ்சு இந்த ஒரு முறை மட்டும் கருணை காட்டுங்க. ஏன்பா, என் புள்ள மாதிரி உன்னை நினைச்சேன். நீங்களே இப்படி பண்ணலாமா? நானும் உங்களை என் குடும்பத்துல ஒருத்தரா பார்த்ததுனாலதான் 4 மாசமா வாடகை வாங்காம விட்டு வச்சிருக்கேன். சரிம்மா, ஒரே ஒரு வாரம் டைம். பணத்துக்கு நீ தான் பொறுப்பு. அதுக்கு மேல முடியலனா நான் வந்து பேசிக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன். நீங்களே காலி பண்ணிட்டு சாவியை கொண்டு வந்து கொடுத்துட்டு போய்கிட்டே இருங்க. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. ஏன் பாட்டி, ஊர் உலகத்துல கர்ப்பமா இருக்கிற எந்த பொண்ணும் வேலைக்கு போறது இல்லையா?
டெலிவரிக்கு 10 நாள் முன்னாடி வரைக்கும் வேலை பார்க்கறாங்க. அவங்களுக்கு இல்லாத கஷ்டம் எனக்கு இருக்க போதா என்ன? அந்த காலத்துல காட்டுலயும் மேட்லயும் வயித்துல புள்ளைய வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ம், அதுக்கு முன்னாடி என் கஷ்டம்லாம் ஒண்ணுமே இல்ல பாட்டி. என் கல்யாணத்துக்கு முன்னாடி படிச்ச அந்த படிப்புக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு கம்பெனில வேலைன்னு உனக்கு இருக்கும். அத நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். நான் படிச்ச படிப்பு சமுதாயத்துக்கு உதவலைனாலும் என் வீட்டுக்காவது உதவட்டுமே. என்னை தடுக்காதீங்க. அ, அ, அ. அஞ்சலி, வேணாம்மா, நீ போக வேண்டாம், நான் போறேன். போதும்மா, நீ உழைச்சதெல்லாம் போதும். நீ ஒரு ஆள் உழைச்சு சரி பண்ற விஷயம் இல்லம்மா. அப்படியே வேலைக்கு போனாலும் நீ என்ன வேலைக்கு போவ? எங்கேயாவது பாத்திரம் தேய்ப்ப, இல்லனா கேட்டரிங் சர்வீஸ் வேலைக்கு போவ. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா, நான் பாத்துக்கிறேன். மேடம், எங்க கம்பெனிக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. 9 to 5 தான் ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஆனா சில நேரம் நைட்டு 9 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ண வேண்டியது வரும். வீக்கெண்ட் டைம்ல ஃபோன் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். சில நேரம் அதே மாதிரி ஆபீஸ் வர வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி ஒர்க் ப்ரெஷர் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியுமா? நீங்க வேற கன்சீவா இருக்கிறதா சொல்றீங்க. மெடிக்கல் லீவ் எல்லாம் எங்களால இப்போதைக்கு கொடுக்க முடியாது. இதனால உங்க ஹெல்த்துக்கு ஏதாவது ஆகி உங்க ஹஸ்பண்ட் வந்து இங்க பிரச்சனை பண்ணாருன்னா சரியா இருக்காது. அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்காது சார். எங்க ரூல்ஸ் எல்லாம் ஓகேனா சொல்லுங்க. எல்லாத்துக்கும் ஓகே சார். நான் தனியா தான் இருக்கேன். நான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிப்பேன் சார். எனக்கு வேலை மட்டும்தான் வேணும் சார். ஆர் யூ ஷூர்? ஐ எம் ஷூர் சார். ஓகே அஞ்சலி, யூ கேன் லீவ் நவ். கம்பெனில இருந்து கால் வரும். தேங்க்யூ சார். அஞ்சலி, என்ன அஞ்சலி, உன் மேல ஒரு துரும்பு கூட படக்கூடாதுன்னு உன்னை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். கோர்ட்ல கேஸ் போட்டு உன்னோட ஹெல்த்துக்கும் நம்ம குழந்தையோட ஹெல்த்துக்கும் எந்த பிரச்சனையும் வராம நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ என்னடான்னா வேலைக்கு போறேன்னு உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்கிற. அஞ்சலி, உனக்கு என்ன பணம் தானே வேணும்? எவ்வளவு வேணும்? நான் கொடுக்கறேன். என்கிட்ட இல்லாத பணமா? சொல்லு அஞ்சலி. ஏய், இங்க பாரு. உன் பணம், சொத்து, வசதி எதுவுமே எனக்கு வேண்டாம். என்கிட்ட படிப்பு இருக்கு. என் சொந்த கால்ல என்னால நிக்க முடியும். நான் சம்பாதிக்க போறேன். அதுல கிடைக்கிற வருமானமே எனக்கு போதுமானது.